இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில டிவிகே அமைச்சரவை பங்கேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் தேசிய கீதம், அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஒரு விவாத பொருளாயிருக்கு. மினிஸ்டர் பதவியேற்பு விழாவிலையும் இதே முறையில தான் பாடப்பட்டதுங்கிறது ஒரு விவாதமா ஆயிருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் ஒரு மாநிலம் தான். ஸோ இந்திய கவர்மெண்ட் போடுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி தானே நடக்கணும். அதை தான் இந்த அரசாங்கமும் ஃபாலோ பண்ணி இருக்கு. நேச்சுரல் கெலாமிட்டிஸ், வெள்ளம் இதெல்லாம் வந்ததுன்னா நிவாரணத்துக்காக ஃபண்டை எதிர்பார்த்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து தான் இந்த மாநிலத்துல நம்ம கேட்கிறோம். அப்படி ஃபண்டுக்கு எதிர்பார்க்கறப்ப இந்தியாவை பத்தி, இந்திய தாயை பத்தி பாடப்பட்ட வந்தே மாதரம் முதல்ல இடம்பெற்றதுல என்ன குறை? தமிழ்நாடுங்கிறது தனி நாடு இல்ல, இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம்தான். தமிழ்தாய் வாழ்த்து 3வது முறையாக பாடப்பட்டது அப்படின்னு ஒரு குறையா நம்ம மத, இன, மாநிலங்கள், ஜாதி இதன் அடிப்படையில பிரிவினைவாதத்தை நம்மளுக்குள்ள வளர்க்காம ஒற்றுமையா நம்ம இதை சிந்திக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு அங்கமே தவிர இது தனி நாடு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலை நம்ம அபைட் பண்ணி தான் ஆகணும். இந்திய தேசத்தை பத்தி பாடின வந்தே மாதரம் பாடல் நம்ம இந்தியா தாயை பத்தி தான் பாடியிருக்காங்களே தவிர பாகிஸ்தானை பத்தி பாடல. எத்தனையோ பேரு சுதந்திரத்துக்காக அல்லலுற்று கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் தான் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாடுங்கிறது அதுல ஒரு அங்கமே தவிர தனி நாடு கிடையாதுங்கிறத நம்ம உணரணும். இனம், மதம், மொழி இப்படி வாரியாக பிரிக்கப்படுற பிரிவினைக்கு நம்ம இடம் கொடுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரூல் போடுறதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம்.